நீங்க டாய்லெட்ல ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? இல்லன்னா ஒரு மாரத்தான் ரேஸ்ல ஓடுனா உங்களுக்கு எவ்ளோ டயர்ட் ஆகுமோ, அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுக்கு வேர்த்து கொட்டி ரொம்ப டயர்ட் ஆகுறீங்களா? டாய்லெட் போறது அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்டா இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா, உங்க வயிறு எல்லாமே உப்புசமா இருந்து, இது ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு இருக்குன்னா, இந்த காணொளி உங்களுக்கானது தான். கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற தீராத பிரச்சனைய பத்தியும், அத சால்வ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இயற்கையாவே இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது மாதிரியே இயற்கையான முறையில உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு தேவையான வழிமுறைகள நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டாக்டர் ரதி. கான்ஸ்டிபேஷன் பத்தின உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அதனால கவனமா பாருங்க. பொதுவா உங்களுக்கு டாய்லெட் போகிறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் குறைந்தபட்சமாவது ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்னன்னா மலச்சிக்கல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை வெளியே ஷேர் பண்றதுக்கும் அவங்க ரொம்பவே கூச்சப்படுறாங்க. அதனால வெளிப்படையா அந்த பிரச்சனைய அவங்க யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டு அதுக்கான தீர்வை அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. கான்ஸ்டிபேஷன் ஒரு சின்ன ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதை அப்படியே விட்டாதான் அது சீரியஸான பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குது. நீங்க சாப்பிடுற உணவு வேஸ்டா மாறி உங்க உடம்புலயே அது நிறைய நாட்கள் தங்கி இருக்கும்போது உங்களுடைய உடம்ப விட்டு டாக்ஸின்ஸ் எதுவுமே வெளியேறது இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றினாதான் உடம்பு எப்பவும் ஆரோக்கியமா இருக்கும். உதாரணத்துக்கு உங்க வீட்ல ஒரு டஸ்ட்பின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டஸ்ட்பினை சுத்தம் செய்யாமலேயே நீங்க மறுபடியும் மறுபடியும் அதுல குப்பைகளை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே என்ன ஆகும்? வீடு முழுக்க ஒரு கெட்ட துர்நாற்றம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை நீங்க வெளியேற்றலைன்னா உங்க உடம்பு கெட்டு போகுது அப்படிங்கிறது அர்த்தம். உங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதை தானாவே இயற்கையா சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலோட தான் அது இருக்கு. நான் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை மெடிசின்ஸ் எதுவுமே எடுக்காம இயற்கையான முறையில எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல போறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்ற விஷயங்கள் உங்களால ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஹைலைட்டான விஷயம். கான்ஸ்டிபேஷன் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்லோவாகும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அது ஏன் நடக்குது அதை பார்க்கலாங்களா? கான்ஸ்டிபேஷனுக்கான முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணம் என்னன்னா போதிய அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது. நீங்க ரொம்ப குறைஞ்ச அளவுல மட்டும் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற அந்த வேஸ்டால மூவ் ஆக முடியாது. இந்த தண்ணி உள்ள போனாதான் அந்த வேஸ்டால மூவ் ஆக முடியும். அப்பதான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏற்படாம இருக்கும். நீங்க தண்ணீர் குடிக்காம இருக்கிறதுனால அந்த உணவோட கழிவுகள் எல்லாமே ஸ்டக் ஆகி நிக்குது உங்களுடைய குடல் பகுதியில. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, அப்புறமா மைதா பேஸ்டு ஃபுட்டான பரோட்டா அந்த மாதிரி ஐட்டங்களை அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து ரொம்ப கம்மியான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த வேஸ்ட் மூவ் ஆகாது. உதாரணத்துக்கு ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு நம்ம சுத்தம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துற ஒரு தொடப்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை தள்ளும் போது நம்மளால அழுக்க சீக்கிரமா சுத்தமா கிளீன் பண்ண முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸை நீங்க அதிகமா எடுக்கும்போது அது வேஸ்ட்டை சீக்கிரமா மூவ் பண்ணி போக வைக்கிறதுக்கு அதிக அளவுல உபயோகமா இருக்கு. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை ரொம்ப அதிகமா சேர்த்துக்கிறது. பால் சாப்பிட்றது நல்லது தாங்க. ஆனா பாலை ரொம்ப திக்கா நம்ம எடுத்துக்கும் போது இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிக அளவுல வரும்.
அடுத்த பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த காலத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ். அதாவது உங்க உடம்புல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம பல மணி நேரங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்லயோ இல்ல உங்களுடைய மொபைல் ஃபோன்லயோ டைமை நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை அடுத்ததா ஸ்டார்ட் ஆகுது. உங்க உடம்பு மூவ் ஆகாம இருக்கும்போது உங்களுடைய இன்டெஸ்டைன்ஸும் மூவ் ஆகாம இருக்கும். அதாவது உங்களுடைய குடல்லையும் அசைவுகள் இருக்காது. நான் இப்போ ஒரு 5 காரணங்கள் சொன்னேன் இல்லைங்களா? இந்த காரணங்களாலலாம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம் அப்படின்னு. இந்த 5 காரணத்துல உங்களுக்கு எந்த காரணம் ஏற்புடையதா இருக்கு? உங்க லைஃப் ஸ்டைல்ல உங்களுக்கு எந்த காரணத்தினால கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸை பத்தி பேசியாகணும் இல்லைங்களா? அதுவும் மருந்துகள் இல்லாம. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தெரப்பி. காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே வெறும் வயித்துல ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது வெதுவெதுப்பான சூடுல ஒன்று ஒரு லெமன் கலந்து கூட குடிக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சுடு தண்ணீராவது நீங்க குடிக்கலாம். இதனால உங்களுடைய குடலுக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஈரப்பதம் கிடைக்கிறதுனால கழிவுகள் எல்லாம் நகர்வதற்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்ததா என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது. அதுக்கு முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் வாழைப்பழங்கள். அதுவும் குறிப்பா நீங்க மஞ்சள் வாழைப்பழத்தை சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. நீங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். கூடவே கீரை வகைகள் அதையும் நீங்க அதிக அளவுல எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் இந்த பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூடான சாதத்துல நெய்யை கலந்து அதை சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய குடலுக்கு ஒரு வழுவழுப்பு தன்மை கிடைக்குது. அப்போ உங்க உடம்புல இருக்கிற கழிவுகளால சீக்கிரமாவே நகர்ந்து போக முடியும். அந்த பவல் மூவ்மெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்ததா நீங்க டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ற ஒரு எக்ஸசைஸை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்குவாட் பொசிஷன். அதாவது நீங்க இந்தியன் டாய்லெட்ல நீங்க எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு 2 நிமிஷமாவது நீங்க உட்காரும் போது உங்களுக்கு டாய்லெட் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு சீக்கிரமாவே ஏற்படும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு வழிமுறையா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்ததா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்க மெதுவா நடந்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட செரிமான சக்தி அதிகப்படுத்தப்படும் போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. நான் 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்களா? 1 தண்ணீர் அருந்துறது, அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் நடைப்பயிற்சி மேற்கொள்றது. இந்த 3 விஷயத்துல எந்த விஷயத்த நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போறது பெஸ்ட் பார்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நல்லா கவனமாவே கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய 2 அற்புதமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் சேர்ற இந்த இடம் இருக்குல்ல, கொஞ்சம் பல்ஜா இருக்கும் இந்த இடம். இது ரெண்டும் சேர்ற அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷமாவது நீங்க ஒரு மசாஜ் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பவல் மூவ்மெண்ட்ஸ்க்கு அது உபயோகமா இருக்கும். சரிங்களா? இது நீங்க அழுத்தும் போது அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பான முறையில வலி இருக்கும். உங்களையே கஷ்டப்படுத்திக்கிற அளவுக்கு ஓவரா அதுல போட்டு ரொம்ப ஓவரா அழுத்தம் கொடுக்காதீங்க. உங்களால எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தா போதும். 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ அந்த நேரத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது. இதை நீங்க பண்ணும்போது உங்களுடைய 2 கைகள்லையுமே பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய கால் முட்டிக்கு 4 விரல்களுக்கு கீழே உங்களோட காலோட வெளிப்பக்கத்துல இருக்கிற இன்னொரு புள்ளியும் முக்கியமான ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி.
இந்த 2 புள்ளிகளுடைய ஃபோட்டோஸை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து சரியான லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அதுவும் மருந்துகளே இல்லாமல். முதல் புள்ளி நான் சொல்லிட்டேன் அது எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறத. 2வது புள்ளி எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கும். உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆனாவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு அப்படியே புஸ்குன்னு ஆயிடும். ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த புள்ளியை அழுத்திட்டே வரும்போது அந்த பிரச்சனையும் சேர்ந்து சரியாகும். உங்கள் உடம்புக்கு அதை தானாகவே சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் உடம்புக்குள்ளேயே அதற்கான தீர்வும் இருக்கு. அதை நம்ம சரியாக கடைபிடிச்சு சரியான உணவு வகைகளை சாப்பிட்டு உடற்பயிற்சியும் மேற்கொண்டா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. மருந்துகளும் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது, பக்க விளைவுகளும் இருக்காது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது நீங்கள் டாய்லெட் போனால் அது வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. மொத்தத்தில் உங்களுடைய உடல் முழுவதையுமே அதோட ஆரோக்கியத்தை சீர்கேடாக்கக்கூடிய வலிமை இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு உண்டு. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல அதை சரி பண்ணக்கூடிய சரியான சொல்யூஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி முதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுங்க. இல்லைன்னா நம்ம வரவேற்காத நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எந்த விஷயத்த நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்க தொடங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெல்த் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே இந்த கருத்துக்கள் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி.